குருசக்தி ஜோதிட சொந்தங்களுக்கு இன்று நாம் காணப்போவது துலாம் ராசி 2026 எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இது வரைக்கும் நாம 5-6 ராசியை கடந்து வந்துட்டோம். இந்த 6 ராசி வீடியோவும் நமது யூடியூப் சேனல் இருக்கு, பார்க்காதவங்க போய் பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த துலாம் ராசிக்காரங்க மிகவும் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்களாகவும் அம்பாளின் முழு அருள் பெற்றவங்களாக இருக்காங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு 1க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் இன்னைக்கு தேதி 17 4ல சுகஸ்தானத்தில் இருக்காரு. அப்ப 4னா வண்டி, வீடு, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயம். அடுத்து பாருங்க 5ல ராகு இருக்காரு, ஆசைகளை அதிகப்படுத்துறாரு. வீடு, வண்டி, வாகனங்கள் சார்ந்த விஷயத்துல ஆசைகளை அதிகப்படுத்தக்கூடிய இந்த சனி பகவான் போய் எங்க உட்காந்துருக்காரு? 6ல கடன்ல உட்காந்துருக்காரு. அப்ப ஆசையை அதிகப்படுத்தி வீடு பெருசா கட்டணும், வண்டி பெருசா நல்லதா வாங்கணும்னு சொல்லி ஆசையப்படுத்தி இங்க கொண்டு போய் கடன் ஆக்கி விட்டுருவாரு. இந்த கடனுக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் போய் பாக்கியத்துல உட்காந்துருக்காரு. அப்போ பாக்கியத்தாலே கடன் உருவாக போகுது. இதை தடுக்கிறதுக்கு நீங்க கண்டிப்பா போய் நமது குரு பகவானை வழிபாடு செய்வது அவசியம். அடுத்து 11ல இருக்கிற கேது பகவானால் 6 மாத காலத்திற்கு கடன் அது லாபம் அப்படிங்கிறது தாமதம் ஏற்படும். அப்ப விநாயகர் வழிபாடு அவசியம் இந்த ஆண்டு. சரிங்களா? இந்த ஆண்டு இவங்களுக்கு வழிபாடுகள் மூலமா இவங்க வளம் பெறலாம்ன்றது உறுதியாகுது. அடுத்து நாளைக்கு காலையில பார்த்தோம்னா நம்ம விருச்சிக ராசியை பத்தி பார்க்க போறோம். இந்த விருச்சிக ராசிக்காரங்களை பத்தி நாளைக்கு காலையில வீடியோ வரும். இவங்க மட்டுமல்லாத அனைத்து ராசிக்கும் நம்ம வீடியோ தினமும் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறது மூலயமா தினமும் காலையில உங்க மொபைலுக்கு இந்த நியூஸ் வந்துடும். சரிங்களா? அதுபோக பாத்தீங்கன்னா இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த வீடியோ இந்த யூடியூப் போய் அடுத்தடுத்து உள்ளவங்களுக்கு காட்டும். 4 பேருக்கு இந்த வீடியோ பார்க்கறதுக்கு நீங்க இந்த சப்ஸ்கிரைப் பண்றது மூலயமா இந்த வீடியோ போய் காட்டப்படுது. அப்போ 4 பேருக்கு நீங்க வழிகாட்டுதல் பண்றதுனால உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் நன்மையை செய்யும். நாங்களும் அதனால மென்மேலும் சிறப்பா இருப்போம்ன்றனால நீங்க உறுதியா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வாழ்க வளமுடன்.